Hello everyone, welcome to Data with Udaya. எக்ஸலில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டு ஃபாண்ட் அலைன்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற குரூப் பார்த்தீங்கன்னா நம்பர் குரூப் அண்ட் ஸ்டைல் குரூப். மெயினாக இந்த நம்பர் குரூப் அண்ட் ஸ்டைல் குரூப் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா மெயின் நம்பர் குரூப். இந்த நம்பர் குரூப்போட மெயின் கான்செப்ட் நம்ம ஒரு எக்ஸலில் ஒரு டேட்டா டைப் எடுக்கிறோன்னா அந்த டேட்டாவுடைய ஃபார்மெட்டை சூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நம்பர் குரூப்போடைய மெயின் கான்செப்டே இருக்கும். இப்போ நார்மலாக எல்லா டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்கும். ஜென்ரல்னா எந்த விதமான கேரக்டர்ஸும் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த டேட்டாஸில் சேலரி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயோடைய சேலரி கொடுக்கும்போது எனக்கு அது கரன்சி ஃபார்மெட்டில் எனக்கு வரணும், இல்லைன்னா எனக்கு அக்கௌண்டிங் ஃபார்மெட்டில் எனக்கு வரணும்னு நினைக்கிற பட்சத்தில் நான் எந்த செல்லுடைய டேட்டா ஃபார்மெட்டை மாற்றிக்க பாரு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்பர் குரூப்புக்கு போகிறீங்க. ஸோ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க. ஜென்ரல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கா, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு அங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் எனக்கு கரன்சி ஃபார்மெட் எனக்கு வரணும். அப்போ நான் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல கரன்சி ஃபார்மெட் தான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கரன்சி ஃபார்மெட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வந்திருக்குன்னா டாலர் சிம்பிள் அசைன் பண்ண மாரி எனக்கு வந்திருக்கு. இல்லை சார் எனக்கு வந்து கரன்சி வேணும், எனக்கு அக்கௌண்டிங் வேணும்னா அதே குரூப்பில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்டிங் ஃபார்மெட்டும் கொடுக்கலாம். இல்லை எனக்கு டாலருக்கு பதிலாக எனக்கு ருப்பீஸ் எனக்கு வேணும் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் அக்கௌண்டிங் ஃபார்மெட் இல்லை கரன்சி ஃபார்மெட்க்கு போகணும்னா நம்பர் குரூப் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரூப்லேயே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர், பர்சன்டேஜ், கமா. ஸோ 3 கான்செப்ட் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது டாலர். இது டாலர் எதை குறிக்கும்னா அக்கௌண்டிங் ஃபார்மெட்டை குறிக்கும். இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸில் எனக்கு டாலர் வச்சு இருக்கு, எனக்கு ருப்பீஸ் வேணாம். அந்த அக்கௌண்டிங் ஃபார்மெட்டை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மீன் இந்த டாலர் ஏரோ மார்க் பக்கத்தில் இருக்கா அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் அக்கௌண்டிங் ஃபார்மெட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கணும். இதில் எனக்கு கரன்சி ஃபார்மெட் வேணுமா இல்லை அக்கௌண்டிங் ஃபார்மெட் வேணுமா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது டாலர் சிம்பிள், இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ருப்பீஸ் சிம்பிள் இதில் நீங்கள் தேடணும். ஸோ ருப்பீஸ் சிம்பிள்ன்றது ஸோ ஸ்க்ரோல் பண்ணி தேடிக்கணும். மோஸ்ட்லி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க் வச்சு கூட தேடிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் இந்தியான்னு இருக்கா, ஸோ இது நம்மளுடைய ருப்பீஸ் சிம்பிள். இது அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்திருக்குன்னா எனக்கு ருப்பீஸ்ன்றது வந்திருக்கு. இல்லை சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்மெட்டில் இருந்தால் போதும். இப்போ கொடுத்துருக்க இந்த சேல்ஸ் அமௌண்ட்டில் கமா வச்சு வேணும், அதுவும் டெசிமலாக எனக்கு வேணும் நினைக்கிற பட்சத்தில் நம்பர் ஃபார்மெட்க்கு மாற்றிக்கணும். அதுவும் கமா ஃபார்மெட்க்கு மாற்றிக்கணும், சிம்பிள் தான். நீங்கள் கமா ஃபார்மெட்டை மாற்ற வேண்டிய டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் குரூப்புக்கு போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமா இருக்கா, இந்த கமாவை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபார்மெட்க்கு மாறிடும், கமா ஃபார்மெட்க்கு மாறிடும். இல்லை சார் எனக்கு வந்து பர்சன்டேஜ் ஃபார்மெட்க்கு வேணும், எனக்கு இந்த இடத்துல அட்டனன்ஸ் கொடுத்துருக்கேன், அட்டனன்ஸுடைய பர்சன்டேஜ் ஃபார்மெட்க்கு எனக்கு வேணும்னா அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ டைரெக்டாக நம்பர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இருக்கா, இந்த பர்சன்டேஜை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்சன்டேஜ் ஃபார்மெட்க்கு உங்களுக்கு மாறிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஃபார்மெட்க்கு மாறிடும். ஓகே, ஸோ நம்பர் குரூப்போடைய மெயின் கான்செப்டே டேட்டாவோட ஃபார்மெட்டை சூஸ் பண்ணுறது தான். நமக்கு கரன்சி ஃபார்மெட் வேணுமா, அக்கௌண்டிங் ஃபார்மெட் வேணுமா, இல்லை பர்சன்டேஜ் ஃபார்மெட் வேணுமா, ஸோ கமா ஃபார்மெட் வேணுமா சொல்லி அதோடைய ஃபார்மெட்டை சூஸ் பண்ணுறது தான் இந்த நம்பர் குரூப்புடைய மெயின் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ் எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு டெசிமலில் எனக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் குரூப்பில் அந்த கமா பக்கத்தில் இது டெசிமல் இன்க்ரீஸ், டெசிமல் டிக்ரீஸ். உங்களுக்கு டெசிமல் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சேலரி வைக்கும்போது சேலரியில் எனக்கு டெசிமல் தேவையில்லை, இல்லை எனக்கு சேல்ஸில் எனக்கு டெசிமல் தேவையில்லை, நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெசிமலை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்பர் ஃபார்மெட் யூஸ் பண்ணும்போது எந்த செல் இல்லை எந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு நம்பர் ஃபார்மெட் நினைக்கிறீங்களோ செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபார்மெட்டை மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இது மெயின். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பற்றி தனியாக ஒரு வீடியோஸ் நான் போடுறேன். அண்ட் இதில் வந்து நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயின் கான்செப்டே கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கிற என்ன கான்செப்ட்னா கண்டிஷன் கொடுத்து கலர் பண்ணுறது. நம்ம நார்மலாக ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணி கலர் பண்ண நினைக்கிற பட்சத்தில் ஃபில் கலர்ன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் கண்டிஷன் கொடுத்து எனக்கு கலர் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சேலரி எடுத்துக்கோங்க. சேலரியில் ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 25,000க்கு 35,000க்கு பிலோ யார் சேலரி வாங்குறாங்களோ அவங்கள எனக்கு ரெட் கலரில் காமிக்கணும்.
இல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா 50க்கு சேலரி 15,000க்கு அதிகமா யார் என்கிட்ட சேலரி வாங்குறாங்களோ அவங்கள எனக்கு கிரீன் கலர்ல காமிக்கணும். அண்ட் பிட்வீன் நம்மளோட கான்செப்ட். ஸோ இப்போ என்னோட சேலரியில் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா 35,000க்கு பிலோ. ஸோ 35,000க்கு பிலோ வாங்குறவங்கள கலர் பண்ணணும். அதே 15,000க்கு அபோவ் வாங்குறவங்கள நான் கலர் பண்ணணும். ஸோ அப்படின்னா சேலரியில் பிலோ 35 கீழே எடுத்தவங்களை காமிக்கணும். அபோவ் 50,000 எடுத்தவங்கள காமிக்கும். அப்படின்னா சேலரி டேட்டாவை செலக்ட் பண்ணி டைரெக்டாக என்ன பண்ணணும்னா கண்டிஷன் ஃபார்மட்டிங் போயிட்டு அந்த இடத்துல பாருங்க ஹைலைட் ஷெட்யூல். அதில் நான் சூஸ் பண்ண போகிறது 35,000க்கு பிலோ எனக்கு ஹையஸ்ட் ஐ மீன் ரெட் கலரில் காமிக்கும். யாரெல்லாம் 35,000 கீழே வாங்குறோம் ரெட் கலரில் காமிக்கணும். இதில் கிரேட்டர் தான் லெஸ் தென் பிட்வீன் இருக்கு. 30,000க்கு கீழே வரும்பொழுது நான் சூஸ் பண்ண போகிறது லெஸ் தென். இந்த லெஸ் தென்ல டிஃபால்ட்டாக பாருங்களா 54,000 வந்திருக்கு. நான் அதை எரேஸ் பண்ணிட்டு 35,000க்கு கீழே எனக்கு இருக்கவங்க என்ன கலரில் காமிக்கணும் ரெட் கலரில் காமிக்கணும். இந்த இடத்துல 35,000 கீழேன்னு கொடுக்கும்போது ரெண்டே எம்ப்ளாயி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 30,000க்கு கீழே வாங்கியிருக்காங்க. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெட் இருக்குது. இல்லை சார் எனக்கு க்ரீன் வேணுனாலும் இங்கே நீங்கள் க்ரீன் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபார்ம் ஏரோ மார்க்லேயே இருக்குது. இப்போதைக்கு நமக்கு ரெட் வேணும். இப்போ ஓகே. இல்லை எனக்கு 15,000க்கு அதிகமாக வாங்குற கலர் பண்ணணும்னா சேம் நல்லா பார்த்தா கண்டிஷன் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணும்போது டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டேன். கண்டிஷன் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட்டில் கிரேட்டர் தென். இப்போ எனக்கு எவ்வளோ வாங்கணும்னா 15,000க்கு அபோவ் வாங்கணும். ஸோ 15,000க்கு அபோவ் கொடுக்கும்போது எனக்கு எல்லாமே ரெட்டில் காமிக்குது. எனக்கு என்ன கலரில் வரணும் க்ரீன் கலரில் வேணும். ஸோ க்ரீன் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்களேன் எனக்கு என்ன இருக்குது 15,000க்கு அபோவ் வாங்கினாங்களே எனக்கு எல்லா கலர் காமிக்குது. க்ரீன் கலரில் எனக்கு காமிக்குது. ஸோ அதுக்கப்புறமா சப்போஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது நியூமெரிக்கல் வச்சு ஐ மீன் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம கலர் பண்ணுறதை பார்த்தோம். சப்போஸ் டெக்ஸ்ட்டை வச்சு எனக்கு கலர் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க இந்த சிட்டியில் எனக்கு சென்னை பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற ஐ மீன் சென்னை பிரான்ச்சில் இருக்கிற எம்ப்ளாயிஸோட டீட்டெயில் மட்டும் எனக்கு வேணும். இதில் சென்னையை மட்டும் பர்டிகுலராக கலர் பண்ணணும். அப்போ நான் பண்ணிக்கிறேன் சிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஃபார்மட்டிங் போகிறேன். அந்த இடத்துல ஹைலைட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கிரேடர் லெதன் யூஸ் பண்ண முடியாது. நம்ம அங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுனால கீழே பாருங்கள் டெக்ஸ்ட் தட் கண்டெயின் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கும். கிளிக் பண்ணிவிட்டு அதில் டிஃபால்ட்டாக சென்னை இருக்குது. நீங்கள் வேறு ஸ்டேட் வேறு சிட்டியை மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சேலம்னு கொடுத்தேன்னா சேலம் வருதா? இல்லை எனக்கு சென்னை தான் வேணும். திருப்பி நான் பண்ணிக்கிறேன் சென்னைன்றதை கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே. ஸோ கண்டிஷன் ஃபார்மட்டிங்கிறது நம்ம ஒரு கிவன் கண்டிஷன் கொடுத்து ஒரு செட் ஆஃப் ரேஞ்சில் இருக்க டேட்டாஸில் கலர் பண்ணி காமிக்கிறது தான் இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங்குடைய மெயின் ஒர்க்கு. ஸோ இது மெயினாகவே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் கண்டிஷன் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணிட்டீங்க எனக்கு அந்த கண்டிஷன் ரூல் எனக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் திருப்பியும் கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் போனீங்கன்னா கீழே பாருங்களேன் கிளியர் ரூல்ஸ்னு இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண செல்லுக்கான ரூலை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணவும் தெரிஞ்சிருக்கும் அண்ட் அது கிளியர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபார்மட் டேபிள். இந்த ஃபார்மட் டேபிள்ன்றது குயிக்காக உங்களோட டேட்டாஸை டேபிள் ஃபார்மட் லுக்கு மாற்றிக்கும். நார்மலாக ஒரு டேபிள் நம்ம ரெடி பண்ண நினைக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன். இது கிளியர் ஃபார்மட்னு கொடுத்தோன்னா அங்கே கொடுத்துருக்க ஸ்டைல்ஸ் எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிடும். இப்போ கொடுத்துருக்க இந்த டேபிளை நான் குயிக்காக ஒரு டேபிள் ஃபார்மட்க்கு நான் மாற்ற நினைக்கிற பட்சத்தில் அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் ஃபார்மட் டேபிள். நீங்கள் டைரெக்டாக எந்த டேட்டாவை நீங்கள் டேபிள் ஃபார்மட்டாக மாற்ற நினைக்கிறீங்க அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபார்மட் டேபிளுக்கு போயிட்டு நீங்கள் டேபிள் ஃபார்மட்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிசைன் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது சூஸ் பண்ணுறோம்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா 2 ப்ளஸ் ஆப்ஷன். ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த டேட்டாவில் நீங்கள் எதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுனா ஃபார்முலா ட்ராக் ஆகும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா டேபிள் ஃபார்மட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக நமக்கு டேபிள் ஃபார்மட் தெரிஞ்சிருக்கணும். டேபிள் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ண டேட்டாஸ் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அது ட்ராக் ஆகி வந்துடும். எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ இந்த இடத்துல E016 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மேலே கொடுத்துருக்க அதே ஸ்டைல் கீழே எனக்கு வருதா நான் டைப் படிக்க என்னுடைய ஃபார்மட் கொண்டு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இல்லை சார் எனக்கு டேபிள் ஃபார்மட் தேவை இல்லை எனக்கு பழைய மாரி மாற்றிக்கணும்னா நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் டேபிள் ஃபார்மட் வைக்கும்போது டேபிள் டிசைன் சொல்லி ஒரு டேபிள் டிசைனில் போயிட்டு நீங்கள் கன்வே டு ரேஞ்சுன்னு இருக்கும். ஸோ கன்வே டு ரேஞ்ச்
டேபிள் டிசைனில் போயிட்டு கன்வெர்ட் டு ரேஞ்சுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டா டேபிள் ஃபார்மெட்டில் இருந்து நார்மல் ரேஞ்சுக்கு மாறும். ஐ மீன் நார்மல் டேபிளுக்கு மாறும். ஓகேவா? நார்மல் ரேஞ்சுக்கு மாறும்போது கலர்ஸ் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வேணான்னா ஃபுல் டேபிளுமே செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஹோம் டேப்பில் கிளியர்னு கான்செப்ட் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கிளியர் ஃபார்மேட்டுன்னு கொடுத்தா போதும். ஃபார்மேட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இல்லை சார் எனக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்லாம் வைக்க வேணாம், எனக்கு கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுத்தா போதுன்னா அதுக்கு நீங்கள் செல் ஸ்டைலே யூஸ் பண்ணிக்கலாம். செல் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த செல்லுக்கு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஃபில் கலர் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் நமக்கு வேணும் இருக்க பட்சத்தில் செல் ஸ்டைலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.